சிந்து பைரவி சீரியலில் இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டு தாங்க வந்து நடக்க போகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்னேகா வந்து நம்ம சிவா மேலே இப்படிப்பட்ட ஒரு பழியை வந்து போட்டிருப்பாரு. அது எப்படியாவது நம்ம சிந்து வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அடுத்தடுத்த முயற்சிகளை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மாறன் வந்து சும்மா இருக்காமல் நம்ம காயத்ரியையும் வந்து தூக்கிட்டு போகிறதுக்காக வந்து பிளான் பண்ணி வந்திருப்பான். ஒரு வழியாக நம்ம சிந்து வந்து அவனை அடித்து எல்லாத்தையுமே வந்து துரத்தி விட்டுட்டு நம்ம காயத்ரி அங்கேருந்து வந்து காப்பாற்றிடுவாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸோ இதை வச்சியாவது கண்டிப்பாக இந்த அன்னபூரணி வந்து நம்ம சிந்துவை மன்னிச்சு ஏற்றுப்பாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் வந்து நடந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிந்து வந்து ரொம்பவே தரமான ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு எபிசோடில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காயத்ரியை வந்து காப்பாற்றிடுவாங்க நம்ம சிந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே காயத்ரியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த செழியனை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து அடித்து காயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து செழியனை வந்து கடத்தி அந்த கல்யாணத்தை வந்து நிறுத்தினது எல்லாமே வந்து இசக்கிதா அப்படிங்கிற உண்மையும் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து இப்போ வீட்டில் வந்து எல்லார் முன்னாடியும் நிரூபிக்க போகிறாங்க. நம்ம செழியன் வந்து இந்த மாதிரி அந்த இசக்கியை வந்து பார்த்தோன்னே அவனை பிடிச்சி வந்து பயங்கரமாக இடிச்சுலாம் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரவுடி பையனை தான் அந்த செழியன் வந்து துரத்திட்டு போய்கிட்டே இருந்தார். ஸோ எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், யார் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு நம்ம சிந்துவும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமிங்கில் வந்து அந்த செழியனும் போயிட்டு அந்த ரவுடியை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கும் போது ஸோ ஒரு வழியாக இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த அது இசக்கிதா அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்துடுது. இப்போ வந்து இந்த சிந்துக்கு இந்த உண்மையை தெரிஞ்ச நம்ம உடனே வந்து அந்த விஷயத்த போயிட்டு நம்ம வீட்டில் சொல்லணும். அப்போ தான் வந்து இசக்கியோட சுயரூபம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிளான் பண்ணி தான் ஆக மொத்தம் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து நல்லாவே தெளிவாயிருச்சு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா செழியனும் சிந்து ஒரு 2 பேருமே வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி, அதுக்கப்புறம் அன்னபூரணி, ஸோ சிவா எல்லாருமே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இசக்கியோட சட்டையை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சிந்து வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்னபூரணி கேட்குறாங்க, இப்போ எதுக்கு வந்து இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா, அதுவும் இவனை எதுக்கு சட்டையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்ற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது, இப்போ உங்கள் முன்னாடி நான் ஒரு உண்மையை நிரூபிக்கணும் அத்தா, அதுக்காக தான் நான் வந்து இவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சிந்து என்ன ஆச்சு சிந்து, எதுக்காக நீ வந்து இவனை கூட்டிகிட்டு வந்திருக்க, அப்படி என்ன இவன் வந்து பண்ணிட்டா, இவனை பற்றி தான் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை டாக்டர், இது இன்னும் பெரிய விஷயம்தான். இதுக்கெல்லாம் காரணம் இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து செழியன் காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்கும்போது செழியன் தான் மண்டபத்திலேருந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. அதெல்லாம் போய் இந்த நிற்கிறானே இந்த இசைக்கு இவன் தான் வந்து பிளான் பண்ணி எல்லா விதமான விஷயத்தையும் பண்ணி காயத்ரிக்கும் செழியனுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்தி காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே எல்லாருமே பயங்கரமாக வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு வந்து அன்னபூரணி கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, நான் சொல்கிறது உண்மைதான். ஸோ கல்யாண மண்டபத்திலேருந்து செழியன் வந்து அங்கே தான் இருந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு 4 ரவுடி பசங்களை வந்து இவன் தான் வந்து அனுப்பி வச்சு செழியனை வந்து மயக்க மருந்து கொடுத்து அங்கேருந்து வந்து கடத்திட்டு போக வச்சு, ஸோ இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை செழியனுக்கு, அவன் வந்து ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி வேறு வழியே இல்லை, கண்டிப்பாக காயத்ரி கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்தையும் வந்து வற்புறுத்தி இசக்கியை கல்யாணம் பண்ணி வைக்க உங்களை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக உங்களுக்கு வந்து உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து காயத்ரியை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு, இதுதான் வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சிந்து வந்து எல்லாரும் முன்னாடியே சொல்லும் போது அன்னபூரணிக்கு பயங்கரமாக வந்து கோபம் வருது. ஒரு பக்கம் மகா மேலே கோபம் வருது, இன்னொரு பக்கம் இசக்கி மேலே. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை வந்து இந்த இசக்கி வந்து பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மன உடைஞ்சு போயிடுறாங்க நம்ம அன்னபூரணி. ஸோ அதனால் பயங்கரமான ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. இசக்கியை போட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அடித்து, சிந்து சொல்கிறதெல்லாம் உண்மையா, சொல்லுடா, எதுக்குடா இப்படி ஒரு துரோகத்தை வந்து பண்ண, இவ்வளோ நாள் உன்னை வீட்டில் வச்சு வளர்த்ததுக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு காரியத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்கியே, உனக்கு நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்ம
இசக்கியை போட்டு பயங்கரமாக வந்து அடிக்கிறாங்க. ஸோ இசக்கியும் வேறு வழி இல்லாமல் வந்து ஒத்துக்கிறாரு. காயத்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கத்தான் நான் இப்படிலாம் வந்து பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூரணி காயத்ரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு காயத்ரி, இது உன்னோட வாழ்க்கை, இதுக்கு மேலே உன்னோட வாழ்க்கையை நீ எப்படி வாழணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். செழியன் எந்த விதமான தப்பும் பண்ணலை, இதுக்கெல்லாம் காரணம் அந்த இசக்கி தான். இந்த இசக்கி கட்டின தாலி இனிமேல் உன் கழுத்தில் இருக்கக்கூடாது, கலட்டி உடனே அவன் மூஞ்சில் விட்டேறி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதுதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காயத்ரியுமே வந்து விறுவிறுன்னு இசக்கி கட்டின தாலியை வந்து கலட்டி உடனே பார்த்தீங்கன்னா இசக்கி மூஞ்சிலே வந்து விட்டு எறிஞ்சிடுறாங்க. ஸோ இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான தரமான சம்பவம் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறைப்படி வந்து செழியனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் அதையும் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. ஏன்னா மகாவோட பிளான் என்னென்னா காயத்ரி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த சொத்தெல்லாம் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் எல்லாமே வந்து பண்ணியிருப்பான். இப்போ ஒன்றொன்னா வந்து இந்த சிந்துனால பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது உண்மைகள் எல்லாமே. ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய பரபரப்பான விஷயங்கள் நடக்க போகுது, பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.